இந்த நாளிலும் யாத்திரையாகவும் 23வது அதிகாரம் 21வது வசனத்திலே அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. நாம் கர்த்தரை கோபப்படுத்தாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் மூலமாய் கர்த்தரை நாம் எப்படி கோபப்படுத்துகிறோம்? ஒன்று நம்முடைய துரோகம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நம்பி தந்த பொறுப்பை நாம் செய்யாமல் இருப்பது நாம் கர்த்தருக்கு செய்கிற துரோகம். வசனத்தை காத்துக்கொள்ளாமல் இருப்பது நாம் கர்த்தருக்கு செய்கிற துரோகம். கர்த்தரோடு கூட தொடர்பு வைத்துக் கொண்டு வெளியிலே தொடர்பு வைத்துக் கொள்வது நாம் கர்த்தருக்கு செய்கிற துரோகம். நாம் துரோகம் செய்தால் கர்த்தர் கோபப்படுவார். இரண்டாவது, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நாம் அற்பமாயோ அவமானாயோ விரோதமாய் பேசக்கூடாது. அப்படி பேசினால் கர்த்தர் கோபப்படுவார். மூன்றாவது, நாம் கர்த்தருக்கு சித்தமில்லாத இடத்திற்கு போனால் கர்த்தர் கோபப்படுவார். நான்காவது, நம்முடைய இருதய கடினம், மன கடினம், குணப்படாத இருதயம் கர்த்தரை கோபப்படுத்தும். கர்த்தரை கோபப்படுத்தாமல் உணர்வடைந்து கர்த்தரை பயத்துடனே சேவித்து எச்சரிக்கையா இருந்து கர்த்தரை சந்தோஷமாய் கர்த்தரை நேசித்து வாழ்ந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.